சிம்பிளாக ஈஸியாக கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் நம்ம உதிரியாக குரணி உப்புமா பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. இதுக்கு 1 கப் நம்ம குரணி எடுத்துக்கிறோம். இதை வந்து ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசியோட குரணை தான். அதனால் நமக்கு உப்புமாக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் எண்ணெயில் எல்லாம் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இதில் நிலக்கடலை, முந்திரி எல்லாம் கூட போட்டுக்கலாம். ஜீரகம், அதுக்கப்புறம் மிளகு கூட நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஸோ ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, இஞ்சி, வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு இதுவும் நல்லா வந்து வதக்கணும். இதில் 1/2 டீஸ்பூன் வந்து நம்ம பெருங்காயம் போட்டுக்கிறோம். இதில் வந்து சின்ன வெங்காயம் முழுசாக கூட நீங்கள் போட்டு பண்ணலாம். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் சின்ன வெங்காயம் கிடைக்காதனால பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியமே இல்லை. இதில் தேவையான அளவு வெஜிடபிள் போட்டுக்கலாம். நான் வந்து பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா இஞ்சி எல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பச்சை பட்டாணி இருந்ததுன்னா பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர், ஈவன் நீங்கள் வந்து அவரைக்காய் எல்லாம் கூட போடலாம். அவரைக்காய், கத்திரிக்காய் எல்லாமே ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகும். ஸோ இப்போ வந்து மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள் இது எல்லாமே குறைவாக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக மஞ்சள் தூள் இல்லாமல் பண்ணலாம். மிளகாய் தூள் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். அந்த டைமில் நீங்கள் வரமிளகாயும் பச்சை மிளகாயும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணும். இப்போது நம்ம 1.5 கப்புக்கு கிட்டத்தட்ட 4.5 கப் தண்ணி ஊற்றுவோம். நீங்கள் இதை தேங்காய் பால்லையும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அரிசியை போட்டுரும். இது வந்து 2 விதமாக பண்ணலாம். நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரிசியை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றியும் பண்ணலாம். இப்போது ஃபைனலாக கொத்தமல்லி தழை இதை வந்து போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு மூடி 3லேருந்து 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். மேக்ஸிமம் 3 விசில். ஸோ அவ்வளோதான். நீங்கள் பச்சரிசி குருணையாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு வந்து பிக்கிள், அதுக்கப்புறமா சிப்ஸு, சட்னியோடு எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெயோட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் கிரியேட்டிவ் வேர்ல்டு ஃபாலோ பண்ணலாம். சவுத் இந்தியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை 19 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். அதுலேயுமே 8000 ரெசிபிஸ் இருக்குது. எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபிஸாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.